PGTRB English Unit 7 Indian Writing in English and Commonwealth Literature ஜேன் ஹாரிசன் எழுதின ஸ்டோலன்ங்கிற டிராமாவில் இருந்து தான் எம்சிக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். First question, who is the Australian playwright who wrote Stolen? ஸ்டோலன்ங்கிற டிராமாவை எழுதின ஆஸ்திரேலியன் பிளேரைட் dramatist யாரு? ஜேன் ஹாரிசன். Stolen is based upon the lives of indigenous people who dealt with the issues of forceful removal by what entity? அதாவது இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படின்னா நேட்டிவ் பீப்புள், ஆதி குடிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒரு பாலிசியை ஒன்று உருவாக்குது, ஸ்டோலன் ஜென்ரேஷன் பாலிசி. அந்த பாலிசிக்கு பேரு ஸ்டோலன் ஜென்ரேஷன் பாலிசி. இந்த பாலிசி படி அந்த நேட்டிவ் பீப்புளை, அந்த இண்டிஜினியஸ் பீப்புள், அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களை பிரித்து கொண்டு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அந்த குழந்தைங்களை பிராட்அப் பண்ணி அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து அந்த ஒயிட் பீப்புளுக்கு, பெரிய பெரிய குடும்பங்களுக்கு என்னவா அனுப்புறாங்க, சர்வன்ஸா அனுப்புறாங்க. எதுக்காகனா அந்த குழந்தைங்களோட ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்காக. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது, அந்த இண்டிஜினியஸ் பீப்புளா அவங்க இருக்கக்கூடாது, நேட்டிவ் பீப்புளா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுடைய அடையாளத்தை மறைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட், ஸ்டோலன் ஜென்ரேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்து அதுல ஒரு இன்ஸ்டிடியூஷனை வச்சு அந்த குழந்தைங்களை கொண்டு வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வச்சு பராமரிச்சு அந்த குழந்தைங்களை என்ன பண்றான், வெளியில வேலை அந்த மிங்கிள் பண்றான், அந்த சொசைட்டில மிங்கிள் பண்றான். Stolen is based upon the lives of indigenous people who dealt with the issues of forceful removal by what entity? Australian government. In what year was the play Stolen published? 1998. The core subject of Stolen focuses on drama and identity struggle faced by Aboriginal children taken under which Australian government policy? இந்த அபாரிஜினல் சில்ட்ரனுங்கிறவங்க தான் அந்த நேட்டிவ் பீப்புள், அந்த ஆதி குடிகள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அது என்ன பாலிசி? த ஸ்டோலன் ஜென்ரேஷன் பாலிசி. ஹவு மெனி அபாரிஜினல் சில்ட்ரன் ஸ்டோரிஸ் டஸ் ஸ்டோலன் பிரைமரிலி டெல்? ஸோ ஒரே குடும்பத்துல இருந்து 5 பேர்த்த வெளியே எடுக்கிறாங்க, 5 குழந்தைங்களை. ஸோ அதான் 5 children. யார் யாருன்னு பார்ப்போம். The Aboriginal children in the play were placed in foster homes or institution in an attempt to assimilate them into what culture? They are assimilated into white Australian culture. இந்த குழந்தைங்களை எங்க கொண்டு போறாங்க, இந்த white Australian culture brought up பண்ணி அவங்களுக்கு ஒரு servants-ஆ மாத்துறாங்க. Stolen is described as giving voice to the voiceless and shedding light on the intergenerational drama caused by what? Forced removals. அந்த குழந்தைங்களை அந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சு கொண்டு வராங்க, ஃபோர்ஸ் பண்ணி. அதுதான் அந்த பாலிசி. ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வச்சு பிராட்அப் பண்ணி என்னவா மாத்திடுறாங்க, அந்த ஒயிட் பீப்புளுக்கு சர்வன்ஸா மாத்திடுறாங்க. Which term is used to describe the primary focus of the play Stolen? The powerful commentary on systemic racism. அங்க ரேசிசத்தை உண்டு பண்றாங்க. ஒயிட் பீப்புள், பிளாக் பீப்புள் சுப்பீரியர், ஒயிட் பீப்புள் சுப்பீரியர் அப்படின்னு காட்டுறாங்க. Stolen explores the importance of what concept for those affected by forced removals? Cultural continuity. ஸோ அந்த குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்தா கூட அந்த ஒரு கல்ச்சுரல் கண்டினியூட்டின்னு ஒன்று இருக்கு. The Stolen is categorized as being a significant part of Australian theatre and what other dominion? Education. According to the sources, the play encourages empathy, awareness and call for justice and what other concept? Reconciliation. The play is listed as being about which specific group? Stolen generation. Stolen falls under the category of indigenous Australian what? Theatre. இது தியேட்டர்ல தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க, தியேட்டர் கேட்டகரியில தான் வருது. The play is identified as winning a major award indicating a largely successful first what? Season. The 5 main characters in Stolen are Sandy, Ruby, Jimmy, Annie, Shirley. மொத்தம் 5 பேர் சொன்னோம் இல்லைங்களா, ஒரே குடும்பத்துல இருந்து 5 பேர்த்த பிரிச்சு கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்டோலன் ஜென்ரேஷன் பாலிசி படி ஒரே குடும்பத்துல இருந்து 5 பேரை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, பிரிச்சுட்டு வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வச்சு அவங்கவுங்க என்ன பண்றாங்க, அங்கங்க அனுப்புறாங்க. இதுல இன்ஸ்டிடியூஷனுக்கு போகாத ஒரே ஒரு ஆள் ஆனி மட்டும்தான். மற்ற 4 பேருமே இன்ஸ்டிடியூஷன்ல இருந்திருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ல பிசிக்கலாவும் மென்டலாவும் அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஒயிட் பீப்புள் அவங்கள பிசிக்கலாவோ இல்ல மென்டலாவோ அபியூஸ் பண்ணப்பட்டாங்க.
யார் யார் வந்து இருந்தாங்க அப்படின்னா சாண்டி, ரூபி, ஜிம்மி, ஷெர்லி இவங்க 4 பேருமே அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தா வேற இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ ஆனி மட்டும் இன்ஸ்டிடியூஷன்ல இல்லைங்கிற மாதிரி ஒரு சோர்ஸ் சொல்லுது. So the 5 main characters in Stolen are Sandy, Ruby, Jimmy, Annie and Shirley. இந்த 5 பேர் தான். What element in the play style is noted for being intermixed with the dialogues? Monologues. Monologues அப்படின்னா single person narration. நிறைய dialogue வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி வருது. One of the language features of Aboriginal children mentioned in the use of what grammatical device? Double negation அதிகமா பயன்படுத்திருக்காரு. இந்த double negation அப்படின்னா I didn't do அப்படின்னா நான் ஒன்றும் செய்யலைன்னு அர்த்தம். I didn't do nothing. didn'tனே நெகட்டிவ், அது கூட nothing ஆட் பண்றாரு. I didn't do nothing அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பேர் தான் double negation. The minimal stage setting used in Stolen are said to reflect what thematic concept? The barrenness felt by the characters. Barrenness அப்படின்னா emptiness, alienation, தனிமையில் இருக்கிற மாதிரி, ஐசோலேட்டடா இருக்கிற மாதிரி இந்த கேரக்டர்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க. The play uses alienation effects such as rapid scene changes, projections and what other element? Sound effects. So sound effects, projection, scene changes இது எல்லாமே ரேபிடா நடக்குது. பட் ஆனா என்னதான் இருந்தாலும் அதுக்குள்ள என்ன கொடுக்குது? alienation effects தான். ஒரு isolated feelings தான் இருக்கு. Which type of syllabus is Stolen a favorite one in Australian high school? So English வந்து ஒரு முக்கியமான சிலபஸா இருக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன்ல. The style of the play features leaps backwards and forwards through what without warning? The time தான். The language used in the play by Aboriginal children includes the word Yuringa, meaning what? So அந்த குழந்தைங்க யூரிங்கா அப்படின்னு பயன்படுத்துறாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா சன்னு மீனிங். The word picha is listed as an example of what language features used by the children. Picha is a wrong pronunciation for picture. So அவங்க பிக்சர்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாம பிச்சா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றாங்களாம் அந்த குழந்தைங்க அந்த இன்ஸ்டிடியூஷன்ல. The play features ironic elements specifically mentioning the irony related to welfare and which character? Sandy. So இந்த சாண்டிங்கிற கேரக்டர் தான் அவங்க வந்து ஒரு அயனிக் எலமெண்டா கொண்டு வந்திருக்காங்க. Which character has spent his entire life on run, never having set a home? தன் வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கிட்டே ஒருத்தன் இருக்கான், அவனுக்குன்னு ஒரு வீடு அந்த இடத்துல ஒரு இல்ல. அவன் யார் அப்படின்னா அவன் தான் சாண்டி. Sandy's story tracks his quest for the place to be a place where he does not have to keep hiding from whom? The government. கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஹைட் பண்றதுக்காக மறைஞ்சு மறைஞ்சு அவன் ஏதாவது போயிட்டே இருந்தான். இஸ் லைக் a roaming. Sandy constantly feels watched and unsafe, which metaphorically illustrates the fear and what other psychological effect imposed on stolen children? Instability. So அவனுக்குள்ள அந்த ஃபியரும் இன்ஸ்டெபிலிட்டியும் வந்துகிட்டே இருக்கு சாண்டிக்குள்ள. Which character was forced to work as a domestic from a young age? ரூபிங்கிற பொண்ணு சின்ன வயசுல வீட்டு வேலைக்கு அனுப்பிட்டாங்க. What major event was Ruby driven to by the abuse of her white masters? Insanity, mental breakdown. In the latter part of the play, what does Ruby spend a lot of her time doing? Mumbling to herself. அவளுக்குள்ளே புலம்பிக்கிறது, அவளுக்குள்ளேயே பண்ணிக்கிறது. The mumbling herself. What did Jimmy spend a lot of time doing after being separated from his mother in prison? இவன் ஆக்சுவலா ஜிம்மி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா விட்டு பிரிச்சு அவங்க அம்மாட்ட வந்து 5 குழந்தைங்களுமே பிரிச்சுட்டாங்க. அவங்க அம்மா தனிமையா இருக்காங்க. அப்போ இந்த இவன் ஜிம்மி என்ன பண்றான், அந்த கவர்மெண்ட் மேல ஒரு கோவம் அவனுக்கு அவன் ஏதோ ஒரு விரக்தியில வந்து அவனுக்கு தேவைகள் வந்து நிறைய இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான், போய் திருட ஆரம்பிக்கிறான். ஸோ அதனால இவனை கொண்டு போய் என்ன பண்றாங்க, ஜெயில போட்டுறாங்க. அப்படி ஜெயிலில் இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல வந்து அவங்க அம்மா இன்னும் இவனை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வார்டன் வந்து ரீட் அவுட் பண்ணி காட்டுறாரு. ஸோ எப்படியாவது அவங்க அம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு அந்த எண்ணம் அவனுக்குள்ள வருது. What happened to the letters written to Jimmy by his mother? They were taken away by the institution.
they were taken away by the institution. institutionல இருந்து அவர்கள் வெளியே வந்துட்டாங்க, வெளியே அனுப்பப்பட்டார்கள். What information did Jimmy finally receive on the day he got out of the prison about his mother's search? அவங்க அம்மா இவங்களை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு. What happened to Jimmy just as he went to meet his mother? அவங்க அம்மாவை போய் இவன் பார்க்கும்போது, ஜெயில இருந்து வந்து அவங்க அம்மாவை போய் பார்க்கும்போது his mother was died. அவங்க அம்மா இறந்துடுறாங்க. Which character is described as a perpetual wanderer who represents the lasting psychological effects of forced displacement? So perpetual wanderer அப்படின்னு வந்துன்னா அது வந்து சாண்டி தான். Which character's drama led to mental breakdown? Mental breakdown, insanity ன்னு வந்தா ரூபி. Which character was misled into believing that their mother had abandoned them or was dead? Jimmy. Which character grew up in boys' homes? Jimmy. And the homes ங்கிறத institution. Which character is a mother and survivor who fights for restoration? Shirley. The Shirleyங்கிற கேரக்டர் தான் she becomes mother and she was ready to fight for restoration. திரும்ப குடும்பத்தோட சேரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து போராடினவங்க ஷெர்லி. Which theme describes the fight for healing and restoration despite all odds as seen in characters like Shirley? இந்த ஷெர்லிங்கிற கேரக்டர்ஸ்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ரெசிலன்ஸ் அண்ட் சர்வைவலை கத்துக்கலாம். ரெசிலன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா ரெக்கவர் குயிக்லின்னு அர்த்தம். சர்வைவல்னா அலைவ், ஸ்டே அலைவ்னு அர்த்தம். Stolen is described as a vital work of political and what other type of truth? Stolen is a drama of both political and emotional. The play serves as a tribute to the strength of what group of people? Aboriginal people, indigenous people, native people, ஆதி குடிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். What is the play's commentary based on? The drama identity struggles of the stolen generation. இந்த டிராமாங்கிறது அந்த சைக்கலாஜிக்கலா அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, சஃபர் ஆகுறாங்க. The play explicitly links the loss of what three things to cultural disconnection: tradition, language and belongings. அந்த அபாரிஜின் பீப்புளோடைய ட்ரெடிஷன், லாங்குவேஜ் அண்ட் பிலாங்கிங்ஸை டிஸ்கனெக்ட் பண்றது அந்த ஒயிட் பீப்புளோடைய வேலை. அதனால தான் அவங்க அந்த பாலிசியை கொண்டு வராங்க, ஸ்டோலன் ஜென்ரேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அந்த பாலிசி படி அதுக்குள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷனை வச்சு அந்த குழந்தைங்களை அங்கேருந்து குடும்பத்திலேருந்து பிரித்து கொண்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து ஒர்க்கர்ஸாக மாற்றணும், அவருடைய ஐடென்டிட்டியை மாற்றணும். ஸோ அதுதான் இதனுடைய வேலை. இந்த வீடியோவில் ஸ்டோலனுங்கிற ட்ராமாவில் இருந்தால் எம்சிக்யூ பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பயப்படாதீங்க. கிளியராக பொறுமையாக படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். படிக்கலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ வில் சக்சீட்.